ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதனுடைய போர் உச்சகட்டமான ஒரு பதற்ற நிலையை அடைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அதனுடைய ராணுவ படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீர் என்பவன் ஒரு மோசமான ஒரு கருத்தை அந்த மக்களுக்கு மத்தியில பேசியிருக்கிறார். என்னன்னு சொன்னா, நோன்பனுடைய ஒரு இஃப்தாருடைய நிகழ்ச்சியில அவர் கலந்திருக்கும் போது இந்த ஈரான் இஸ்ரேல் வார் குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறார். பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 20% ஷியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஈரானுங்கிறது ஷியா கொள்கை அடிப்படையில் உள்ள ஒரு இஸ்லாமிய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, பாகிஸ்தான் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஃபாதர் ஆஃப் த பாகிஸ்தான் சொல்லி முகமது அலி ஜின்னா அவங்க சொல்லுவாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக பிரிட்டிஷுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு வேணும் சொல்லி பிரிச்சுக்கிட்டு போனதா பாகிஸ்தான். அதனுடைய ஃபவுண்டராக அறியப்படுறவங்க தான் முகமது அலி ஜின்னா. அவருமே இந்த ஷியா கொள்கையில உள்ளவர் தான். அப்படிப்பட்ட ஷியா முஸ்லிம்கள் பாகிஸ்தான்ல 20% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் அசீம் முனீர் இந்த ஈரான் இஸ்ரேல் வார் குறித்து பேசும்போது, பாகிஸ்தான்ல இந்த ஷியா முஸ்லிம்கள் எல்லாம் இந்த ஈரானுக்கு ஆதரவாக அவங்க நிறைய போராட்டங்களை பண்றாங்க. அமெரிக்காவுடைய எம்பசியை கூட அடிச்சு நொறுக்கி இருந்தாங்க. ஏன்னா அதனுடைய தலைவர் சுப்ரீம் லீடர் அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்ட போது அதை கண்டித்து போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டத்தினுடைய உச்சகட்டத்தில் அமெரிக்கனுடைய எம்பசியை அடிச்சு நொறுக்குனாங்க. பல பேர் பாகிஸ்தான் மக்களே பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள்லாம் அந்த நாட்டில் அரங்கேறிச்சு. அப்ப அதை கண்டிச்சு, அந்த போராட்டங்களை கண்டிச்சு அசீம் முனீர் பேசுறாரு. நீங்க ஷியா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவங்க, நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மக்களாக இருந்துச்சீங்கன்னா நீங்க ஈரானுக்கு போயிருங்க, எதுக்கு பாகிஸ்தான்ல இருக்கீங்கன்னு சொல்லி பூர்வ குடியாக இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் மக்களை ஈரானுக்கு போங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறார். இது உச்சகட்ட ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி ஷியா முஸ்லிம்கள், அதனுடைய மத தலைவர்கள், பாகிஸ்தான்ல உள்ளவங்க எல்லாருமே ஒரு முஸ்லிம் நாடாக இருந்து நீ இப்படி ஒரு வார்த்தையை பேசலாமா? அதே போல பாகிஸ்தானுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை வெளியே போக சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி கடுமையான போராட்டங்களும் நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு. பொதுவாகவே சமீபமாக நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு வாடாட்டக்கூடிய ஒரு நாயாக மாறி போனதை நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் கூட சபாஸ் ஷெரீப் பலஸ்தீனுடைய அந்த பீஸ் டாக்குக்கு போயிட்டு பலஸ்தீன் மக்களுடைய உரிமைகளை, அவங்க அனுபவித்த கொடுமைகளை பேசுவார்னு பார்த்தா, அங்க இவர்களை பாம் போட்டு கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ட்ரம்ப் புகழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு தான் அவர் பேசியிருந்தார். அதே போல பலமுறை இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்தியா குறித்து கூட எதிரான பல கருத்துக்களை பேசியிருக்காங்க. அப்ப பாகிஸ்தானுடைய நடவடிக்கை சரியில்லை, இது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அடிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை இந்த பாகிஸ்தான் மேல இருக்கு. அதையும் குறிப்பிட்டு இந்த மக்கள் கடுமையான போராட்டங்களை செய்திருக்கிறாங்க. இப்ப சமீபமாக பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா ஈரானோடு ஒரு பீஸ் டாக், சமாதான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா அது உண்மையிலேயே சமாதான பேச்சுவார்த்தையா இருக்குமா, அல்லது காசுக்கு வேட போய் பாகிஸ்தான்காரங்க ஈரானை பலி கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சதித்திட்டம் தீட்டுவார்களா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடுகள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில, இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில மிக மோசமான விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கு. குறிப்பாக அவங்க ஆப்கானிஸ்தான் முஸ்லிம்களை பொதுமக்களை கொள்வதாக இருக்கட்டும், பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானை சார்ந்த மக்களை கொள்வதாக இருக்கட்டும், இப்ப 20% இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்களை எதிர்த்து இப்படி ஒரு மோசமான கருத்துக்களை சொன்னதாக இருக்கட்டும், வரக்கூடிய காலங்களில் பாகிஸ்தானை பல துண்டா பிரிஞ்சு ஓடுற அளவுக்கு, ஒரு பெரும் புரட்சி உண்டாகிற அளவுக்கு இன்னைக்கு அதனுடைய நிலைமை இருக்கிறது. இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலைகளை நோக்கி தான் நம்முடைய அண்டை